நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome to Close-Up's 7th Annual Vijay Awards. Powered by Malli's Constructions. தமிழ் சினிமாவுக்கான மாபெரும் கௌரவத்தின் ஒரு முன்னோட்ட நிகழ்ச்சி இது. என்னாச்சு? பால் மேலே போச்சு. கேட்ச் பிடிக்கலான்னு பின்னாடியே போனேன், விட்டனா. என்ன ஓரங்கட்டுறா யாட காட்டி ரொம்ப வாட்டி வதக்கிறா. அவங்களுக்கு எந்த படம் பிடிச்சதுன்னு நான் கேட்டேன். கும்கின்னா பரவாயில்ல, மனசில் வச்சுக்காதீங்க. அவங்க மனசில் கூட சொல்லியிருக்காங்க சார், கதாநாயகிக்கான ஓட்டு யார் போடுவீங்கன்னு நான் வந்து லிஸ்ட் அனுப்ப முடியும். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய மனுஷன். அவன் பொழுது போக்குது ஒரு சிகர பாக்குறான், அவன் செலவு பண்ணதான் ஒரு லூச தேடுறா. ரெண்டு பேருமே இங்க பொய்யா பழகுறா, ரொம்ப பிடிச்சு போச்சுன்னா கை குலுக்கி பிரிகிறா. ஆக்சுவலாக அனிருத் வந்து ஒரு படத்தில் நடிக்க போகிறாரு ஹீரோவா அப்படின்னு கேள்விப்பட்டோம். இல்லை, எனக்கே நீங்கள் சொல்லும் போது காமெடியாக தான் இருக்குது. பூமி என்ன சுத்துது, பூமனெஞ்சு கத்துது, ஏன் முன்னாடி சுக்குறேன் கைய கட்டி நிக்குது. நியூ ஏஜ் டிரெக்டர்ஸ் இங்கே உட்காந்துருக்காங்க. 2012ஆம் வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 பேர் யாருக்கிட்டையுமே அசிஸ்டன்ட் டைரக்டராகவே ஒர்க் பண்ணாமல் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே படத்தை முன்னால் வச்சு மக்கள் மனசில் ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடிச்சவங்க இங்கே சில பேர் வந்திருக்காங்க. ஆக்சுவலாக தமிழ் சினிமானா ஒரு ஃபார்மேட் இருந்தது, ஒரு கதை, அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கணும், ஒரு மிகப்பெரிய கடினமான பயணம், அதற்கு பிறகு ஒரு படம் கஷ்டப்பட்டு ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு படம் எடுக்கிறது அப்படிங்கிற ட்ரெண்ட் எல்லாத்தையும் மாற்றி ஷார்ட் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிறதுலேருந்தும் டாக்குமெண்ட்ரிஸ் அப்படிங்கிறதுலேருந்தும் தங்களுடைய கதைகளை முன்னெடுத்து வந்து சிறந்த திரைக்கதையால் மக்கள் மனதில் மிகப்பெரிய அளவுக்கு இடத்தையும் மக்களுடைய பாராட்டையும் பெற முடியும் அப்படின்னு எல்லோரையும் நம்ப வைத்தவர்கள், ஏற்றுக்கொள்ள வைத்தவர்கள். இவங்க மாதிரியான சக்ஸஸ்ஃபுல் பர்சனாலிட்டிஸ் கொடுத்த இன்ஸ்பிரேஷனில் தான் இந்த முறை விஜய் அவார்ட்ஸில் நம்ம ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கான ஒரு பெரிய கேட்டகரியை கூட உருவாக்கியிருக்கோம். அந்த கேட்டகரியை உருவாக்கி அனௌன்ஸ் பண்ணது தான் தாமதம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எவ்வளோ பேருக்கு சினிமா எடுக்கணுங்கிற விருப்பம் இருக்குது, தங்களுடைய படைப்புகளை குறைந்த நேரத்தில் அழுத்தமாக சொல்லக்கூடிய அறிவு இருக்குது அப்படிங்கிறத அதை அறிவித்த உடனே தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அவ்வளோ பேர் தங்களுடைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் இந்த கான்டெஸ்ட்காக அனுப்பி வச்சாங்க. அப்படியான வரிசையில் இங்கே பயமுறுத்தினார் ஒருத்தர், ஒரு டார்ச் லைட்டை வச்சு 3/4 மணி நேரம் மிரட்ட முடியும்னு. பீஸா கார்த்திக் சுப்ராஜ், லெட்ஸ் வெல்கம். நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் படத்தினுடைய இயக்குனர் பாலாஜி தரணிதரன். அட்டகத்தி படத்துடைய இயக்குனர் ரஞ்சித். அதனமோ தெரியல, காதல்ல மட்டும் சொதப்பி தான் கத்துக்கணும் போல இருக்குங்கிற ஒரு தத்துவத்தை படத்தின் மூலமாக சொன்ன காதலில் சொதப்புவது எப்படி பாலாஜி மோகன் அவர்கள். அதாவது சென்னை படம் அப்படின்னாவே கொஞ்சம் மிதமாக தான் இருக்கும். அதாவது சென்னை தமிழை பொதுவாகவே கிண்டல் பண்ணக்கூடிய ஒரு பாங்கு எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. பட் அந்த சென்னைக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. அதனுடைய லோவோ மிடில் கிளாஸை சேர்ந்தவங்க அல்லது மிடில் கிளாஸை சேர்ந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, அவங்க பஸ் பயணம் எப்படி இருக்குது, அவங்க காதல் எப்படி இருக்குது, அவங்க வாழ்க்கை முறை, அவங்களுடைய அடுக்களை, அவங்களுடைய சமையற்கூடம், சாப்பாட்டு திண்ணுன்னு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு படம். இந்த மாதிரி ஒரு படம் பற்றி யோசிச்சதுக்கு ரீசன் என்ன? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபிலிமில் வேறு மாதிரி யோசிப்பாங்க. சென்னை சம்பந்தமான படம் வந்து இங்கே தொடர்ந்து எடுக்கிறதே இல்லை. அப்படி எடுத்தாலும் வந்து எங்களெல்லாம் ரவுடிங்களாக தான் காட்டுறாங்க. நாங்கள் ரவுடியாகவும் இருக்கிறோம், நல்லவங்களாகவும் இருக்கிறோம். அதான் மேட்ரு. அதான் நல்லவங்களை பற்றி என்னென்னா சும்மா சந்தோஷமாக ஜாலியாக ஒரு லைஃப்பை காட்டணும். இங்கேயும் வந்து லைஃப்பை செலிப்ரேஷன் பண்ணுறாங்க, இங்கேயும் வந்து சந்தோஷம் கொட்டி கிடக்கு. இந்த விஷயம்லாம் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றது தான் என்னுடைய முதல் ஆசை. இது ஒரு பாலிடிக்ஸ் கூட சொல்லலாம். அந்த மாதிரியான விஷயத்த வந்து நான் தமிழ் சினிமாவில் இல்லை, என்னோடய சினிமாவில் ஆரம்பித்து வைக்கணுன்ற ஒரு ஆசை தான். அதோட நோக்கம் தான் அட்டகத்தி அப்படின்னு நினைக்கிறேன். அட்டகத்தின்னு ஒரு டைட்டில் வச்சதுக்கு என்ன ரீசன்? என் ஃப்ரெண்டு பேர் வந்து அட்டகத்தி. அது கூட ஒரு சென்னை மொழி தான் இல்லை? சென்னை. ஆமாம், சென்னை டேர்ம் தான் அது அட்டகத்தின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து வாயில் பயங்கரமாக உதார பசங்க அட்டகத்தின்னு சொல்லுவாங்க.
ஆனால் அட்டை கத்தி நான் ஏன் வச்சேன்னா வந்து என்னுடைய கத்தியை வச்சு யாரையும் நான் குத்த விரும்பலை, எல்லாரையும் சந்தோஷப்படுத்த தான் விரும்பினேன். அதனால தான் நான் வந்து அட்டைக்கத்தி அப்படின்ற பெயரை தேர்ந்தெடுத்தேன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படத்துக்கு கொஞ்சம் நிறைய ஒர்க், அதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி சென்னை மொழிக்கும் கூட ஒரு லிட்ரேச்சர் இருக்கிறது. இங்கே வாழ்க்கை முறை பற்றி பெரிதாக படங்கள் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு நிறைய தேடி இருந்தீங்களா? அதாவது இல்லை அப்படியெல்லாம் தேடவே இல்லை. என்னென்னா நான் பேசுகிற மொழி தான் இது. ஏன்னா வந்து என்னுடைய மொழி வந்து சினிமாவில் தொடர்ந்து வந்து ஒரு கேலி மொழியாக தான் பயன்படுத்தியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா மேடை நாடகத்தில் வந்து ஒரு காமெடியன் வந்தார்னா சென்னை மொழி தான் பேசுவார். இல்லை வந்து அந்த காலத்துலேருந்து இந்த வரையும் மாயாண்டி வந்து வில்லனாக தான் இருக்கிறான். மாயாண்டி முனியாண்டி அப்படின்னு கூப்பிட்டாலாம் அவர் வில்லனாக தான் வந்து நிற்பார். அப்புறம் கபாலி இந்த பேர் இவங்கெல்லாம் வந்து வில்லனாக தான் வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு வில்லன் அதனால் கெட்டவர்களுடைய மொழியாகவும் கேலி பேசுகிறவர்களுடைய மொழியாகவும் தான் தொடர்ந்து சென்னை மொழி இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஆனால் அப்படி கிடையாது, செம ஹீரோஸ் நாங்கள்லாம், அது செம கெத்தாக தான் இருப்போம் எப்போவுமே. அதுதான் காட்டணும்னு நினச்சேன் நான். நீங்கள் அமெரிக்காலெல்லாம் படிச்சுட்டு ஏன் பயமுறுத்துறீங்க இப்படிங்களே? இல்லை, படித்தது இங்கே தான், அமெரிக்கா படித்தது இங்கே தானே? அமெரிக்காவுக்கு போயிட்டு இருந்தீங்களா இடையில? அமெரிக்காவில் வேலை பார்க்க போயிருந்தேன். ஓ, வேலை பார்க்க. எப்படி சினிமா சைடு தான் பண்ணணும்னு இங்கே இருக்கப்போ இன்ட்ரெஸ்டா, இல்லை அங்கே போய் ஷார்ட் ஃபிலிம்ஸ் இதெல்லாம் பார்த்து அந்த மாதிரியான மேக்கிங்ஸ் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்ட பிறகு இந்த மாதிரி படம் பண்ணுற ஐடியாவா? இல்லை, சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, ஆனால் எப்படி உள்ளே வர்றதுன்னு தெரில, சுத்தமாக ஐடியா. அதாவது ஒரு பயம் இருந்துச்சு உள்ளே வர்றதுக்கு. லைக் ஏன்னா நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஒரு வேலையை விட்டு வரணுன்ற ஒரு பயம் வந்து ஒரு 3 வருஷம் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அப்போது கற்றுக்கலாம் சினிமா வந்து லைக் வந்து ஃபீச்சர் ஃபிலிம் தான் பண்ணணும்னு கிடையாது, நம்ம ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் பண்ண ஆரம்பித்தது தான் ஷார்ட் ஃபிலிம்ஸ். பக்கா மதுரை பையன்ல நீங்கள்? மதுரை. மதுரை பையன். ஓகே, மதுரை பையன் வென்ட் டு அமெரிக்கா, கம்மிங் பேக்கு அண்ட் டிட் தட் ஃபிலிம். வை பீஸா? அப்ட்ராக்டாக ஒரு டைட்டில் வைக்கணும்னு யோசித்தோம். அதாவது எந்த விதமான ஜானர் இந்த படம் வந்து இது ஒரு ஹாரர், இது ஒரு த்ரில்லர், அதில் ஒரு லவ் ஸ்டோரி, அதெல்லாம் எதுவுமே சொல்லாமல் ஒரு அப்ட்ராக்டாக ஒரு டைட்டில் இருக்கட்டும். ஈவன் டிசைன்ஸ் முதற்கொண்டு அதெல்லாம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண வேணான்ற மாதிரி யோசிச்சப்போ பீட்சா வந்து ஆப்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்காக அடுத்த படம் என்ன பேர் வைக்கல, பட் மே மாதம் ஷூட்டிங் போட்டோம். பட் இஸ் இட் a thriller or romance or த்ரில்லர் இல்லை, இது வேறு ஒரு ஆக்ஷன் ஜானர் வரும். ஒரு டயலாக் வச்சு உங்களுக்கு அது ஃபஸ்ட்டு பயமா இல்லையா? இது டயலாகை வந்து ஹீரோ சொல்லிக்கிட்டே இருப்பான், பார்க்குறவங்க வெறுத்துற போகிறாங்களே அப்படின்லாம் பயம் இல்லையா? இல்லை, பயமாக இருந்துச்சு. எப்படின்னா இந்த படத்தோட கேமராமேன் ரியல் லைஃப்பில் அவர் அப்படி தான் பேசிகிட்டு இருந்தார். அவர் பேசும்போது எனக்கு பயமாக இருந்துச்சு. அப்புறமா ஒரு வருஷம் கழித்து யோசித்து பார்த்தா ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. நான் ஒரு 2-3 பேர்ட்டு நரேட் பண்ணேன். கதை கேட்ட யாருமே கேட்டு பயப்படல, சிரித்தாங்க. அதனால் எனக்கு அப்போலேருந்தே பயம்லாம் இல்லை. நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். டைட்டில் ரொம்ப பெருசு, பட் இட் கன்வேஸ் சம் மீனிங். அந்த படத்துடைய விஷயங்களை அந்த ஹீரோவுக்கு சில மறந்து போச்சுன்னு. இந்த டைட்டில் எப்படி ஒரு டீமாக ஒர்க் பண்ணதா, இல்லை ஜஸ்ட் லைக் தட் யூ ஹிண்ட் இட்? ஆமாம், இந்த டைட்டில் ஒரு 4 பேர் உட்காந்து யோசித்தோம் ரூமில் உட்காந்து. என்னன்னா ரூம் போட்டு யோசிச்சதானா? நான் டைட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், அதே சமயத்தில் படத்துக்கு சம்மந்தமாகவும் இருக்கணும் அப்படின்னு. நீங்கள் விஜய் சேதுபதி வந்து ரொம்ப ஆப்டாக அந்த ரோலை பண்ணியிருந்தார். பட் அது நீங்கள் அந்த டயலாக் அவருக்கு எப்படி கன்வே பண்ணி காட்டினீங்க? எனக்கு அந்த டயலாகை மட்டும் நேயர் விருப்பம் மாதிரி அதை நீங்கள் சொல்லி காட்ட. என்னாச்சு? கிரிக்கெட் விளாண்டோம், நீ தானே அடிச்ச, பால் மேலே போச்சு, கேட்ச் பிடிக்கலான்னு பின்னாடியே போனேன், விட்டனா, கால் ஸ்லிப்பாகி கீழே விட்டனா. ஓகே ஓகே ஓகே, இங்கே அடிபட்டிருக்கும், இங்கே தான் மிடில் ஆப்லங்கெட்டாக இருக்கு, அங்கே அடிப்பட்டா ஷாக்கில் டெம்பரரி மெமரி லாஸ் வரும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே சரியாயிடும். ஆக்சுவலாக ஒரு சினிமாவுடைய பாப்புலரான டயலாகை வந்து பொதுவாக டைரக்டரால் தான் உடனே சொல்ல முடியும். ஆனால் இந்த டயலாகை தமிழ்நாட்டில் இருக்க எல்லாராலையும் இன்னைக்கு சொல்ல முடியும். யாரை பார்த்தாலும் ஏதாவதுனா டீ வாங்கி தரியா அப்படின்னு கேட்டோம்னா சொல்லாமல் இருந்தால் என்னடா டீ கேட்டேன் நீ சொல்ல அப்படின்னு கேட்டால் என்னாச்சு அப்படின்னு ஆரம்பிக்கிறானுங்க. இப்போ அந்த ரேஞ்சுக்கு ஒரு ட்ரெண்டு கொண்டு வந்தீங்க. ஆக்சுவலாக ஒரு சைடு பார்த்தா இப்போ நீங்கள் 3 பேருமே அசிஸ்டன்ட் டைரக்டராக இல்லாமல் நேரடியாக ஃபிலிம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்திருக்கீங்க. பட் வாஸ் இட் ஈஸி? அது உங்களுக்கு ஈஸியாக தான் இருந்ததா? உங்களுக்கு எப்படி அந்த ஒரு என்ட்ரி கிடச்சி? ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதையை ஒரு ப்ரொடியூசர் ஒத்துக்கணும்ல, அது எப்படி பாசிபிளாக இருந்தது? அது
அது ஆக்சுவலி அது ப்ரொடியூசர் ஒத்துக்கிட்டது வந்து கொஞ்சம் எனக்கே கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்துச்சு. என்ன யார்ட்டையும் ஒர்க் பண்ண எப்படி ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு. ஆனால் விஷயம் என்னென்னா, நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் எடிட்டிங் படித்தேன். அப்போ ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் நாங்கள் இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுவோம், வருஷத்துக்கு 12 ஷார்ட் ஃபிலிம். அப்போ மற்றவங்களோட ஷார்ட் ஃபிலிம்லேயும் நான் போய் ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணுவோம். அப்புறம் ஒரு 2 படம் டைலாக் ரைட்டராக ஒர்க் பண்ணேன். அப்போ டைலாக் ரைட்டராக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருக்கேன். அப்புறம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்த உடனே தைரியம் வந்துருச்சு. ஓகே, ஸோ ஷார்ட் ஃபிலிம் தான் இதோடைய பாத்வே. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே, யார் அந்த பொண்ணு? பேய் மாதிரி இருக்கு மேக்கப் போட்டுட்டு. பாலாஜி மோகன் அந்த படத்தோட கடைசி சீனில் வரப்போ நீங்கள் தான் படத்தோட டைரக்டர்னு யாருக்கும் தெரியாதுங்க. இந்த பையனை தான் காலேஜில் படிக்கிறான் போல் இருக்கு அப்படின்னு. ஆனால் படம் முடிஞ்சு இத்தனை ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஆச்சான ஆள் அப்படியே இருக்கீங்களா? அடுத்த படம் ஹீரோ அதுவும் பண்ணுறீங்களா? நான் நடிச்சா யாருங்க பாப்பா? ஏங்க நீங்கள் எடுத்தா இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, நடிச்சா பார்க்க மாட்டாங்களா என்ன? எடுத்தா பாக்குறாங்க. சரி, அப்போ ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன். நடிக்கிறது கஷ்டமா, டைரக்ட் பண்ணுறது கஷ்டமா? ரெண்டு விதமே, ரெண்டுத்துலயும் கஷ்டங்கள் இருக்கு. நீங்கள் என்ன லட்சுமி மேனன் மாதிரியே பேசுறீங்க? ரெண்டுலையுமே கஷ்டம் இருக்கு, 2 பேருமே நல்லவங்க அந்த மாதிரி. இல்லை, நடிக்கிறது கஷ்டமா, டைரக்ஷன் கஷ்டமா? ப்ரெஷர்னு பார்த்தோம்னா டைரக்டருக்கு இன்னும் நிறைய ப்ரெஷர், கூடுதல் pressure. ஒரு படத்தை வந்து கம்ப்ளீட்டா விஷுவலைஸ் பண்ணி தலையில வச்சுக்கிட்டு அதோட ஆரம்பத்துல இருந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிகிற வரைக்கும் அதை தாங்கிட்டு இருக்கணும். அந்த மென்டல் ப்ரெஷர் இருக்கும். பட் ஆக்டருக்கும் வந்து ஒரு அதுக்கு உண்டான கஷ்டங்கள் கண்டிப்பா இருக்கு. ஸோ வந்து அதனால தான் வந்து யார் டைரக்டர் ஆகணும்னு பிடிக்குதோ அவங்க மட்டும் டைரக்டர் ஆகணும், யார் ஆக்டர் ஆகணும்னு பிடிக்குதோ அவங்க மட்டும் ஆகணும். அந்த கஷ்டங்களை அவங்களால தாங்கிக்க முடியும். அண்ட் அவங்க அதை என்ஜாய் பண்ணுவாங்க அந்த கஷ்டங்களே கூட. ஸோ ஒவ்வொரு விதத்துலேயும் ஒரு கஷ்டம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஒண்ணுங்க பெயிண்டிங் மாதிரி. ஒரு பெயிண்டிங்ல இருக்கிற கண்கள் எப்பான்னு பார்த்துருக்கீங்களா? அந்த ரூம்ல நாம எங்க நின்று பார்த்தாலும் அது நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும். அதே மாதிரிதான் பொண்ணுங்களும். நமக்கு பிடிச்ச பொண்ணு எப்ப பார் நம்மளே பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அதான் நமக்கு வேணும். ஸோ அது நடக்கிற மாதிரி நினச்சிக்கும். இட்ஸ் an illusion. கிரேட் ஒர்க். ஆக்சுவலாக இவங்க 4 பேரும் தமிழ் சினிமாவுக்கும் ஒரு நல்ல நம்பிக்கையை கொடுத்துருக்காங்க. வித்தியாசமான படங்களை தமிழ் மக்கள் எப்போதும் வரவேற்பார்கள், வெற்றியடைய வைப்பார்கள், வித்தியாசமான சிந்தனைகளுக்கு ஊக்குவிப்பு கொடுப்பார்கள்ங்கிறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய மக்கள் சாட்சி, உங்களுடைய வெற்றி அதற்கு சாட்சி. தேங்க்யூ, தேங்க்ஸ் a lot. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதயமே இல்லை என்றால் என்ன நடக்கும்? கண்ணீர் என்ற வார்த்தையை மொழி இழக்கும். பூமி என்ன சுத்துது, பூமனெஞ்சு கத்துது, ஏன் முன்னாடி சுக்குறேன். ஐ லவ் யூ அண்ணா. வேணாம் மச்சான் வேணாம் இந்த பொண்ணுங்க காதலு, அது மூடி திறக்கும் போதே உன்னை கவுக்கும் தோக்கரு. டல் திவ்யா தூள் திவ்யாவா எப்படி மாறினாங்க? அடக்கி பிடிக்க முடியாத உங்க கடல் குதிரை, ஆக்டோபஸ் மீன போல வந்துட்டாட எதிரே. அடக்கி பிடிக்க முடியாத உங்க கடல் குதிரை. சும்மா விளையாட்டு, இது கூட விளையாடலன்னா எப்படி? நீங்கள் கமல் மாதிரியா ரஜினி மாதிரியா? என்ன மாதிரி நான் சற்று முன்பு பார்த்த மேகம் மாறி போக. சென்னை சம்பந்தமான படம் வந்து இங்கே தொடர்ந்து எடுக்கிறதே இல்லை. அப்படி எடுத்தாலும் வந்து எங்களெல்லாம் ரவுடிங்கில் தான் காட்டுறாங்க. ஆனால் அப்படி கிடையாது, செம ஹீரோஸ் நாங்கள்லாம். செம தான் இருப்போம் எப்போவுமே. காதல் போடும் தூரலில் தேகம் மூழ்கி போகுது, ஏதோ ஒரு ஆசை, வா வா கதை பேச. ஐயையோ கானா பாலா ஆடி போனா ஆவணி ஆழமயக்கும் தாவணி. கானா பாலா வந்துட்டார். இவரை தான் தேடிட்டே இருந்தேன். வாங்க சார். ஓவர் டு யூ சார். டைரக்டா ஓரக்கண்ணாலே பாட்டு. இதுக்கு முன்னாடி நான் வந்து கானா பாடல் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ரெடிமேடாக அந்த சாங்ஸ் தான் கொடுத்தேன். இயக்குனர் வெற்றிமாறன் சார் வந்து அப்படிலாம் சினிமாவுக்கு செட் ஆகாது,
டியூனுக்கு நீங்கள் பாட்டு எழுதணும் அப்படின்னு சொன்னார். நான் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னேன், பயமாக இருந்ததுன்னு. ரொம்ப என்னை வந்து கட்டாயமாக படுத்தினார், ஆதரவுப்படுத்தினார். கமெண்ட் பண்ணல, உத்தரவெல்லாம் சொல்ல, என்னை வந்து புஷ் பண்ணி எழுத சொன்னார். ஜிவி பிரகாஷ் சார் அதனுடைய வரிகள் ஏற்றுக்கினார். இதுக்கு முன்னாடியே கண்ணா லட்டு தின ஆசையில் தமன் சார்கிட்ட கானா பாட்டில் நான் பாடியிருக்கிறேன். அந்த பாடல் பாரு ப்ளீஸ். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வரி, அதாவது இந்த பாடல் வந்து பாடுவதற்கு எழுதுவதற்கு முன்னாடி நிறைய சோகமான விஷயம், பெண்களை கேலி கிண்டல் செய்து தான் பாடினாங்க கானா அப்படிங்கிறது. அந்த மாதிரி வந்து சோக நிகழ்வு, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது, கலா இதெல்லாம் கேட்டார். கோர்ட்டு சீன்லாம் கேட்டார். நான் அட்வொகேட், பேசிக்கல் லாயர். அதனால் வந்து கோர்ட்டில் வந்து எப்படி என்ன பண்ணான்னு நான் ஒரு வரி எழுதி கொடுத்தேன் சாருக்கு. எனக்கு நான் எந்த நிகழ்ச்சியிலும் பாடல, இந்த விஜய் அவார்ட்ஸில் பாடினோம். ப்ளீஸ். கோர்ட்டில் வந்து மாடி மேலே நின்று அவ காட்டு நாடட்டாட்டா, பாலா பேரை தாண்டா கேட்டா, அதுக்குள்ள எஃப்ஐஆர் போட்டா. ஓர கண்ணால என்ன ஓரங்கட்டுறா, யாட காட்டியே ரொம்ப வாட்டி வதக்கிற, வானவில்லாட்டம் வந்து எட்டி பார்க்கிற, வளைச்சி போட்டண்டா ஒரு சோக்கு ஃபிகரடா. அரியா வயசுல அளவா சைஸில் அண்ணன் நடந்து வர கடலு மண்ணில், 4 மணி ரோட்டில் நட ஒரு தினசில், சத்தம் போட்டு சிக்னல் தர வெளி கொலுசில், லைட்டு ஹவுஸ் வெளிச்சத்தை போல் காட்டுறாட ஜாலம், மனசுக்குள்ள புள்ளி வச்சு போடுறாட கோலம். லைட்டு ஹவுஸ் வெளிச்சத்தை போல் காட்டுறாட ஜாலம், மனசுக்குள்ள புள்ளி வச்சு போடுறாட கோலம். மாடி வீட்டுல ஒரு புள்ளி மானடா, கிடைச்சி போச்சுடா நான் கேட்ட பீசுடா. வெள்ளி கொலுசுல புது சத்தம் போட்டுதா, சின்ன மனசத்தா அவ வளைச்சி போட்டுட்டா. காதல் பண்ணும் சோக்குல கட்டும் மர கேப்புல, காசிமேடு கடல் மண்ணில் வீடு கட்டுற, தலையில கடலில் துடுப்புல படகுல, ஆடு புலி ஆட்டம் தானே ஆடி காட்டுற. அடக்கி பிடிக்க முடியாத உங்க கடல் குதிரை, ஆக்டோபஸ் மீன போல வந்துட்டாட எதிர. அடக்கி பிடிக்க முடியாத உங்க கடல் குதிரை, ஆக்டோபஸ் மீன போல வந்துட்டாட எதிர. ஓர கண்ணால என்ன ஓரங்கட்டுற, காட காட்டியே ரொம்ப வாட்டி வதக்கிற, வானவில்லாட்டம் வந்து எட்டி பார்க்கிற, வளைச்சி போட்டண்டா ஒரு சோக்கு ஃபிகரடா. மாய கண்ணால பிரபுவ மயக்க பார்த்தவன் பாட்டி தவிக்கிறா, இப்போ வீட்டு சிறையில அந்த ஃபிகரு முகத்தை தான் இவன் பார்க்க முடியல. அவ வெள்ளி கொலுசுல இப்போ சத்தம் கேட்கல, பாசம் என்னும் வலையில மாட்டிக்கின்னு தவிக்கிறா, ஆதரவா அவளுக்கு அங்க யாரும் இல்லடா. 4 பேர் சேர்ந்துட்டான் 2 பேரை பிரிச்சுட்டா, காதல் என்ன காட்டு நிலை கலைந்து போகுமா. சோகத்தை நீ காத்துல தான் பறக்க விடு நண்பா, மச்சான் சேர்த்து வைப்பானி வீர குடி தெம்பா. சோகத்தை நீ காத்துல
சென்னையுடைய கலாச்சாரத்தில் அல்லது வாழ்வியலோடு ஊறிப்போன ஒரு லிட்ரேச்சர் தான் இந்த கானா பாடலும். இந்த மாதிரியான மண்ணின் குரல்களுக்கு கூடுதலான முக்கியத்துவம் நம்ம எப்போதுமே கொடுக்கணும். ஸோ நீங்கள் எல்லாரும் இன்னொரு முறை ஒரு மிகச்சிறந்த கைத்தறல் கானா பாலா கொடுக்கணும். தேங்க்யூ சார், தேங்க்யூ கானா பாலா, ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டல் திவ்யா தூள் திவ்யாவா எப்படி மாறினாங்க? அடக்கி பிடிக்க முடியாத உங்க கடல் குதிரை ஆக்டோபஸ் மீன போல வந்துட்டாட எதிரே. அடக்கி பிடிக்க முடியாத உங்க கடல் குதிரை. சும்மா விளையாட்டு, இது கூட விளையாடலன்னா எப்படி? இதயமே இல்லை என்றால் என்ன நடக்கும்? கண்ணீர் என்ற வார்த்தையை மொழி இழக்கும். பூமி என்ன சுத்துது, பூமனெஞ்சு கத்துது, ஏன் முன்னாடி சுக்குறேன். 2012 நிறைய வித்தியாசமான ஜானரில் வெவ்வேறு விதமான கதை அம்சங்கள் பின்னணிகளோட படங்கள் வந்திருக்கு. அதில் நிறைய பேர் கவனிக்க வச்சுருக்காங்க. நான் ஒரு 1-2 பேரை இங்கே கூப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். போடா போடி படத்தினுடைய இயக்குனர் திரு விக்னேஷ் சிவன் அவர்கள், தடையற தாக்க படத்தினுடைய டைரக்டர் மகிழ் திருமேனி அவர்கள், அண்ட் சுந்தரபாண்டியன் படத்தினுடைய இயக்குனர் SR பிரபாகர். தமிழ் சினிமா பெரும்பாலான நேரங்களில் வந்து இந்த திருமணத்திற்கு வரையிலான கதையை தான் சொல்லுவாங்க, லவ். அவங்க கடைசி சீன் மேக்ஸிமம் வந்து சுபம் போடுறதுக்கு அந்த கல்யாண மேடையோட முடிகிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மேரேஜுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய எபிசோட நிறைய படங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது, நிறைய படங்கள் காட்டியதில்லை. குறிப்பாக இளம் பிராயத்தில் இருக்கவங்க மேரேஜ், அவங்களுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அல்லது அவங்களுக்கு இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் பற்றி அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் தான் இதில் ஹேண்டில் பண்ணியிருந்தீங்க. வாய் இப்போ ரெகுலராக ஃபிலிம்ஸ்னாலே இப்போ ஒரு பொண்ணை பார்த்ததுக்கப்புறம் அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்க, நம்ம என்ன ஃபீல் பண்ணாங்க, அவங்கள எப்படி நம்ம அட்ராக்ட் பண்ணோம், கடைசியில் எப்படி சேர்ந்தோன்ற வரைக்கும் ஒரு கதையாக இருக்கும். பட் அதுக்கு மேலே தான் இருக்கிற பிரச்சனையே. ஸோ ஒன்ஸ் அந்த பொண்ணு ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் பிரச்சனை. ஸோ அதை வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணால் மேபி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு ஃபீல் பண்ணேன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை சார். கல்யாணம் ஆக போதா? பேசிகிட்டு இருக்கேன். யார், பொண்ணுக்கிட்டயா வீட்லையா? எல்லாருக்கிட்டையுமே. ஓகே. நம்ம லவ்ல விழுந்துட்டோமா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமே இல்லைங்க. இந்த உலகத்திலே ரொம்ப கேவலமான கன்றாவியான அசிங்கமான ஒரு விஷயத்த கூட நம்ம அப்படியே ரசிச்சு ருசிச்சு பார்க்குறோன்னு சொன்னா நம்ம லவ்ல இருக்கோம்னு தெரியும். எவ்வளோ கன்றாவியா இருக்குல்ல. காட்டில் 2 கொரிலா கட்டி பிடிச்சா கூட நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் நம்மளை கட்டி பிடிச்சது தான்ப்பா ஞாபகத்துக்கு வருது. அவளை பற்றியே நினச்சிட்டு இருந்தேன். SR பிரபாகரன், சுந்தரபாண்டியன், துரோகம், நட்பு, காதல், இது 3க்கும் நடுவில் ஒரு ஸ்கிரிப்ட். அதில் வந்து சசிகுமார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதை பண்ணியிருந்தார். ரொம்ப அந்த மாதிரியான உங்களுடைய பின்னணியிலேருந்தே ஒரு படம் எடுக்கணும்னு நினச்சிங்களா? நீங்கள் வந்த பின்புலத்தினுடைய சுற்று வட்டார பகுதியிலேருந்து அந்த மாதிரி படம் இருக்குன்னு நினச்சிங்களா? இல்லை யதார்த்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை சொல்லணும் அப்படின்னு நினச்சதுனால வந்த படமா அது? சார், சுந்தரபாண்டியனுடைய கதை வந்து என்னுடைய நண்பர் மணிகண்டன் சொல்லி என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டோடைய லைஃப்பில் நடந்த ஒரு கதை. அதாவது அந்த காதல், ஒரு பேருந்து காதல், அதில் வரக்கூடிய ஒரு போட்டி, அதில் வரக்கூடிய ஒரு பிரச்சனை, அதனால் ஒரு மரணம், ஒரு வழக்கு. அது வந்து எங்கள் பகுதியில், மதுரையை ஒட்டி இருக்க ஒரு பகுதியில் ஒரு வழக்காக பதிவு செய்யப்பட்ட ஒரு கதை. அது நண்பருடைய கதையை தான். படத்தினுடைய செகண்ட் ஹாஃப், 2ஆம் பகுதியில் வந்து அந்த நண்பர்களே வந்து ஒரு நண்பனை கொலை பண்ணணும்னு வந்து என்னுடைய ஊருக்கு மிக அருகில் உள்ள ஒரு மாங்குளம் சொல்லக்கூடிய ஒரு கிராமம், அங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஸ்களுக்குள் நடந்த ஒரு. ஸோ 2 உண்மை கதைகளுடைய ஒரு கலவையான திரைக்கதை தான் சுந்தரபாண்டியனுடைய கதை. இந்த படத்தில் வந்து கதாநாயகிக்கும் ஒரு முக்கியமான ரோல், சும்மா வந்துட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரோல் கிடையாது. அவங்க வீட்டில் வந்து தன் காதல் தான் வேணும் அப்படின்னு போராடுற இடங்கள்லேருந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களை சொல்லுவது வரைக்கும். ஒய் லக்ஷ்மி மேனன், பாவம் சின்ன பொண்ணு, எப்படி சூஸ் பண்ணீங்க அவங்கள? முதல்ல வந்து ஒரு பிரபலமான ஒரு கதாநாயகி வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஏன்னா ஒரு முகம் அதிகமாக பதிவாகாத ஒரு கதாநாயகி இருக்கும்போது அந்த கதாபாத்திரம் மேலே ஒரு இயல்புத்தன்மை வரும். ஸோ நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணை பார்க்குற மாதிரி அவங்கள வச்சு நம்ம எதனாலும் சொல்லலாம். ஸோ அதனால் ஒரு புதுமுகம் வேணும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தோம். கும்கியோட ஸ்டில்ஸ் பார்த்துட்டு
ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னும். சமுத்திரகனி சார் தான் சொன்னார், அந்த படத்தினுடைய கொஞ்சம் கும்கியோட சில ஃபுட்டேஜ்லாம் பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லா இருக்குது, போய் பாருன்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். அப்புறம் நான் சசிகுமார் சார்கிட்ட சொன்னேன், இப்படி சொல்கிறாங்கன்னா நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னாங்க. ஸோ போய் பார்க்கும்போதே நான் நினைக்கிறேன் அந்த ஒரு உசிலம்பட்டி பொண்ணு அந்த ஒரு யதார்த்தமாக அதில் இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. அது போல் ரெண்டாவது இன்னொன்று, லட்சுமிக்கு வந்து அதிலிருந்து விஷயம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சீனை சும்மா ஒரு 10 நிமிஷம் சொல்லிட்டோம்னா போதும். ஆனால் அவங்க வயதுக்கு மீறின ஒரு அவங்கள கேட்டால் எனக்கு ஒன்றுமே தெரியாது, டைரக்டர் சொல்கிறது அப்படியே செய்வாங்கிறாங்க. அப்படியாம்மா? சத்தியமாக எனக்கு அவரை சொல்லி தந்து மட்டும்தான் அதில் பண்ணியிருக்கேன், எனக்கு வேற எதுவும் தெரியாது. இப்போ நான் அவங்கள போட்டு கொடுக்குறேன் பாருங்க. அவங்களுக்கு எந்த படம் பிடிச்சதுன்னு நான் கேட்டேன், கும்கின்னாங்க. அப்போ இவர் வருவார்னு தெரியாதோ? சார் என்ன முதல் படம்னால அப்படி சொன்னேன் சார். சுந்தரபாண்டியனும் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன படம் சுந்தரபாண்டியன். அவங்களுக்கு உண்மையை தான் சார் சொல்லியிருக்காங்க அவங்க. இல்ல ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன படம் வந்து சுந்தரபாண்டியன். நான் உங்களை ஃபர்ஸ்ட் படம் எதுன்னு கேட்டால் நீங்கள் கும்கின்னு சொல்லியிருக்கலாம், கரெக்டு. நான் உங்களுக்கு பிடிச்ச படம் எதுன்னு தானே கேட்டேன். அது ஃபர்ஸ்ட் வந்தா என்ன, செகண்ட் வந்தா என்ன? ஃபர்ஸ்ட் முதல்ல என்ன ஸ்க்ரீன்ல பார்க்குற படம் வந்து சுந்தரபாண்டியன். ஓகே. ஸோ அதுவும் பிடிக்கும். ஓகே. சுந்தரபாண்டியனில் வர்ற மாதிரி நீங்கள் எப்படி ஒரு மாதிரி ரஃப்பான கேரக்டரா, கொஞ்சம் அடம் பிடிக்கிற கேரக்டரா? இல்லை, சாஃப்டான கேரக்டர் தான். ஓகே. உங்களுக்கு அந்த மாதிரி யாராவது சந்தில் மறிச்சு இங்கே பாருப்பா நில்லுப்பா அப்படின்னு யாராவது லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்களா? இல்லையா? வேகமாக சொல்கிறத பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. கேள்வி முடியறதுக்குள்ளே பதில் வருது. முதல்ல எல்லாம் மட்டும் தப்பாக வந்துச்சு. அந்த மாதிரி எல்லாம் இப்போ இல்லை, ஸ்ட்ரைட்டா வந்து சொல்றது தான். இந்த மாதிரி பின்னாடி போய் முன்னாடி போய் ஸ்ட்ரைட்டா வந்து சொல்றது தான். ஆமா, நான் ஓகே. சந்தில மறிச்சு சொல்லல, அவ்வளவுதான். ஓகே. ஒர்க்கிங் வித் பிரபாகரன் அண்ட் சசிகுமார், அது எப்படியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்? சசி சார் கூட எல்லாரும் எப்படி சொன்னாங்கன்னா ரிசர்வ்ட், பயங்கர ஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் வந்து டிரெக்டராக இருக்கும்போது அப்படி இருக்கலாம், நான் பார்த்ததில்ல. ஆனால் ஒரு ஆக்டராக வந்து ரொம்ப ஜாலியாக இருப்பார், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக, லைவ்லி, பயங்கர செம்ம ஜாலியாக இருப்பார். அண்ட் பிரபாகரன் சார் வந்து கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது எனக்கு. ஒரு சீன் வந்து ரொம்ப அழகாக சொல்லி தருவார், அதில் எந்த டவுட்டும் நமக்கு அப்புறம் கேட்குறது தேவையில்லை, எல்லாமே வந்து கிளியராக சொல்லி தருவார். ஏ அவ்வளோதான். இவ்வளோ பண்ணிவிட்டு ஆனால் கும்கி தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டீங்க. பரவாயில்ல, அப்படிங்க, நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க. வரணும் இது ஓகே, ஒன்றும் வருத்தம் இல்லையா உங்களுக்கு அதை பற்றி? அவங்க மனசில் கூட சொல்லியிருக்காங்க சார், நீங்கள் கதாநாயகிக்கான ஓட்டு யார் போடுவீங்கன்னா நான் வந்து லட்சுமி எனக்கு தான் போடுவேன். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய மனுஷன் பாருங்க. அதான் மதுரை. பிரச்சனை வந்த உடனே விட்டுட்டு ஓடணும்னு நினச்சிருந்தா அவங்க பண்ணதெல்லாம் காதலே கிடையாது. எனக்கு நீங்கள் தான் உசுருன்னு நினச்சிட்டு இருக்கேன். தைரியமா வீடேறி வந்து கேட்டு முறைப்படி கல்யாணம் பண்ணாலும் சரி, இல்லை அது சரியா வராது வா எங்கேயாவது போயிடலான்னு வந்து கூட்டிட்டு போனாலும் சரி, நான் எல்லாத்துக்கும் ரெடி தான். அண்ட் தடையற தாக்க பக்காவான ஒரு கமர்ஷியல் ட்ராக்ல ஒரு படம் வித் அருண் விஜய். How was the experience? அது ஒரு இனிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது கோபி. ஆக்சுவலி ஏன்னா நாங்கள் எடுத்துக்கொண்ட களம் வந்து ஒரு கரடுமுரடான ஒரு களம் இருந்தாலும் கூட கலைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களுடைய அந்த கோஆபரேஷன் இருந்ததுனாலையும் அவங்க கதையை வந்து சரியாக உள்வாங்கி கொண்டதுனாலையும் எங்களுடைய ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப இனிமையானதாக இருந்தது. எங்கடா இருக்க பாலா? மாவை நான் அடிக்கலடா, முட்டாளடா நீங்க. யோசிச்சு பார்க்க மாட்டீங்க. அதெல்லாம் இருக்கட்டும், எங்க இருக்க? மாவு அடிச்ச பேட்ட கார்லயே வச்சு செட்ல விடுறடா நானு. எங்க இருக்கேன்னு சொல்லு ஃபர்ஸ்ட். இடம் சரியா தெரியலடா. பாரூர் குப்பத்துல எங்கேயோ இருக்கேன். கொஞ்சம் முன்னாடி ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் தாண்டி வந்தோம். மாட்டிக்கடா செல்வா, நீ இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சுடா எங்க ஆளுங்களுக்கு. எல் ஷேப்ல விடுறான் மச்சான். அது ஒரு சைடுல பாஸ்கர் வரான், இன்னொரு சைடுல குமார் வரான். நீ நட்டு சென்டர்ல நிக்கிற. மச்சான், நான் குமாரை பார்த்து பேசுறதுக்கு ஏற்பாடு பண்ணு. நான் எதுக்குடா மாவு அடிக்க போறேன்? எனக்கு அவனுக்கு என்னடா விரோதம்? குமார் பேசுற நிலைமையில இல்ல. அல்போன்ஸ் செந்தில் ரெண்டு பத்தியும் பிடிச்சு வச்சிருக்கான் தெரியுமா? உனக்கு வேண்டிய எல்லாரையும் ரவுண்டு கட்டுறான். எல்லாம் தலைக்கு மேல போச்சுடா செல்வா. என்னுடைய சக தொழில்நுட்ப கலைஞர் சுகுமார் இங்கே தான். சுகுமார் சியர் அவர் தான் தடையற தாக்க படத்துக்கும் ஒளிப்பதிவாளர் அண்ட் கும்கிக்கும் அவர் தான் ஒளிப்பதிவாளர். ஆக்சுவலாக இந்த தடையற தாக்க ஆக்ஷன் ஃபிலிமாக அதுக்கான ஒரு மூவ் அந்த படத்தில் பார்க்க முடிஞ்சது. கும்கியில் டோட்டலாக ஒரு அருவி அப்படியே கண்ணு முன்னால் கொட்டுற மாதிரி, அந்த மூஞ்சில் செலிக்கிற மாதிரி. என்கிட்ட பிரபு சாலமன் ஃபர்ஸ்ட் அதோடைய அந்த ப்ரோமோவை காட்டினப்போ அதை சொன்னார், இந்த வந்து அப்படியே அந்த அருவி மூஞ்சில் தெளிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அவர் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டு படமே ரொம்ப கவனிக்க வேண்டிய படங்களாகத்தான் இருக்குது ஒளிப்பதிவை பொறுத்த வரைக்கும். ஹவ் வாஸ் எக்ஸ்பீரியன்ஸ்? ஒரு பக்கம் ஆக்ஷன், இன்னொரு பக்கம் கவிதை. இல்லை, கதை கேட்டோம்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு அந்த லொக்கேஷன் அந்த அந்த ஒவ்வொரு ஃப்ரேமிங்காக எனக்கு ஓடிடும். பட் குமிக்க பொறுத்தவரையிலும் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அருவி ஷாட்னு சொல்கிறீங்கன்னா அது வந்து பிரபு சாரோடைய ஒரு
தேர்ட் ஃபிலிம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், அங்கே போய் அந்த ஷார்ட் வைக்கணும் அப்படின்னு அப்போ இருந்து பிளான் பண்ணிட்டு இருந்தார். ஸோ லாஸ்ட்டாக மைனா கூட போகலாம் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தோம்னா அந்த கரெக்டான டைமிங் கிடைக்கல, எங்களுக்கு தண்ணி வராத நேரமாகிடுச்சு. ஸோ குமிக்கில் தான் கரெக்டாக எல்லாமே அமைஞ்சது அது எடுக்கக்கூடியது. ஸோ அந்த லட்சியம் எல்லாமே அது பிரபு சாலமன் சார் தான். ஸோ அவருடைய நினப்பில் என்னுடைய கேமரா எடுத்தது எனக்கு கொஞ்சம் கொடுத்து வச்சது ஒரு விஷயம். ஓகே, அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் ஜானர்ஸ் யூ லைக் டு ப்ரொசீட் ஃபர்தர்? ஆல் ஜானர்ஸ் கோபி, எல்லா விதமான ஜானர்ஸும் பண்ணணும் அப்படின்றது. ஆல் த பெஸ்ட். நம்பிக்கை விட்டு 3 இயக்குனர்கள், நிறைய நல்ல படங்கள் பண்ணணும். வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னாச்சு? பால் மேலே போச்சு, கேட்ச் பிடிக்கலான்னு பின்னாடியே போனேன், விட்டனா ஒரு கண்ணாங்க என்ன ஓரங்கட்டுற சாட காட்டி ரொம்ப வாட்டி வதக்கிற. அவங்களுக்கு எந்த படம் பிடிச்சதுன்னு நான் கேட்டேன். கும்கின்னாங்க. பரவாயில்ல, நீ மனசில் வச்சுக்காதீங்க. அவங்க மனசில் கூட சொல்லியிருக்காங்க சார், கதாநாயகிக்கான ஓட்டு யார் போடுவீங்கன்னு நான் வந்து லிஸ்ட் எனக்கு தான் போடுவேன். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய மனுஷன். அவன் பொழுது போக்குக்கு ஒரு சிகர பாக்குறான், அவன் செலவு பண்ணதான் ஒரு லூசு தேடுறா. 2 பேருமே இங்க பொய்யா பழகுறா, ரொம்ப பிடிச்சு போச்சுன்னா கை குலுக்கி பிரிகிறா. ஆக்சுவலாக அனிருத் வந்து ஒரு படத்தில் நடிக்க போகிறாரு ஹீரோவா அப்படின்னு கேள்விப்பட்டோம். இல்லை, எனக்கே நீங்கள் சொல்லும் போது காமெடியாக தான் இருக்குது. பூமி என்ன சுத்துது, பூமனெஞ்சு கத்துது, ஏன் முன்னாடி சுக்குறேன், கைய கட்டி நிக்குது. க்ளோஸ்அப் விஜயவாஸ் 7வது ஆண்டில் இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்துவதற்காக நமக்கு ஆன ஸ்பான்சர்ஸ் ஆஃப் த ஷோ ரிவைட்டல், ஓலினி, Sunland Refined Sunflower Oil, Ruby Builders and Promoters, Stepstones Promoters, Pace Builders, Green Homes, Vim Bar, Hospitality Partner Hayat. முக்கியமான ஒரு ஈவெண்ட்டை நம்ம சந்திக்க போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சவர் தான் அவர். இப்போ கானா பாலா வந்து கலக்கின மாதிரி அதுக்கு முன்னாலேருந்தே தமிழ் சினிமாவுக்குள்ள ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சவர். மண்வாசனை வீசும் தன்னுடைய குரலால் நம் மனதை மயக்கிறவர் அப்படின்னு சொல்லலாம். பாடகர் வேல்முருகன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். என்ன பாட்டு பாட போகிறீங்க? போன வருஷம் இன்றைக்கும் கிட்டத்தட்ட உலகம் ஃபுல்லாக சுற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச ஒரு 2 பாடல் சார். 2 பாடலுமே போரூரில் வீடு வாங்குற அளவுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. இவ்வளோ ஓப்பனாக சினிமாலேருந்து யாருமே பேசுனது இல்லைங்க. 2 பாட்டுமே போரூரில் வீடு. ஆமாம் சார், உண்மை. ஏன்னா 25 ரூபாயோட வந்து சென்னைக்கு வந்து நம்மெல்லாம் சொந்த வீடு வாங்கிக்கிட்டு இன்றைக்கி சந்தோஷமாக வீடை திறக்கிறோங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அதுவும் பயங்கர சந்தோஷமான அந்த வாய்ப்பை வந்து சொன்னதான் சார் அவங்களுக்கும் தெரியும். கட்டாயமா இல்லை, அதுக்கு மனசு வேணும், அது வெளிப்படையாக சொல்லுவாங்க. வாழ்த்துக்கள். ஸோ அந்த எல்லா பாடல்களும் சேர்ந்த ஒரு அணிவகுப்பு மாதிரி அவங்க இன்னைக்கு உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ். அதான் சார், ஒன்று வந்து 3 பாடல் பாட சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து யுவன் சங்கர் ராஜா சார் இசையில் கழுகு படத்தில் பாடின ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம் பாடல் சார். ஓகே. அதுக்கப்புறம் ஒரு கல் ஒரு கண்ணாடியில் வேணாம் மச்சான் வேணாம் அந்த சாங். வேல்முருகன் நியூ நவ். எஸ். ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம், அது காதல்னு சொல்லுறாங்க அனைவரும். காதல் ஒரு கண்ணாமூச்சி கலவரம், அது எப்போதுமே போதையான நிலவரம். அப்போ அரும் பொண்ணு ஒத்துமையா இருந்துச்சு, அது காதலில் உலகத்தையா மறந்துச்சு. அது வாழ்ந்த போதிலும் இல்லை இறந்த போதிலும் அது பிரிஞ்சதே இல்லை, அது மறைஞ்சதே இல்லை. தின ஜோடி ஜோடியா இங்க செத்து கிடக்குண்டா, அதை தூக்கும் போதெல்லாம் என் நெஞ்சு வலிக்குண்டா.
ரொம்ப ரொம்ப மாறிடுச்சு. கண்ணை பாக்குது, கைய கொக்குது, உமுக்குது. எல்லாம் முடிஞ்ச பின்னும் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு வாழுறவங்க ரொம்ப பேருடா, கெட்டு பாருடா. காதல் தோத்துட்டா யாரும் சாவதே இல்லை. அட ஒண்ணு தோத்துட்டா ரெண்டு இருக்கு உள்ள. இப்பெல்லாம் தேவதாசு எவனும் இல்லை. அவன் பொழுது போக்குது ஒரு பிகர பார்க்கறான். அவன் செலவு பண்ணதான் ஒரு லூச தேடுறான். ரெண்டு பேருமே எங்க பையா பழகுறான். அது முடிச்சு போச்சுன்னா கை குளிக்க பிரியிறான். அவன் பொழுது போக்குது ஒரு பிகர பார்க்கறான். அவன் செலவு பண்ணதான் ஒரு லூச தேடுறான். ரெண்டு பேருமே எங்க பையா பழகுறான். அது முடிச்சு போச்சுன்னா கை குளிக்க பிரியிறான். மச்சான் வேணா இந்த பொண்ணுங்க காதலு. அது மூடி திறக்கும் போதே உன்னை கவுக்கும் கோட்டரு. வேணா மச்சான் வேணா இந்த பொண்ணுங்க காதலு. அது மூடி திறக்கும் போதே உன்னை கவுக்கும் கோட்டரு. கடலை போல காதல் ஒரு சால்ட் வாட்டரு. அது கொஞ்சம் கரிக்கும் போதே நீ தூக்கி போட்டுது. மம்மி சொன்ன பொண்ணை கட்டுன டாக்டர் இல்லடா நீயும். நாவடிக்கும் பொண்ணை கட்டின டவுசர் உருண்டா. மம்மி சொன்ன பொண்ணை கட்டுன டாக்டர் இல்லடா நீயும். நாவடிக்கும் பொண்ணை கட்டின டவுசர் உருண்டா. கண்ணை கலங்க வைக்கும் ஃபிகர் வேணாண்டா எனக்கு. கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டும் நண்பன் போதுண்டா. வஞ்சரம் மீன் வவாலு கிடைச்சா கிழித்து வராது. இருக்கு மீசையராது இறங்கி கலக்கு கோபாலு. வஞ்சரம் மீன் வவாலு கிடைச்சா கிழித்து வராது. இருக்கு மீசையராது இறங்கி கலக்கு கோபாலு. பைக்கில தினமும் ஒன்னா போறோம். பேக்கில் இப்போ அவரை காணும். பீச்சில சுகமா கடலை போட்டோம். கடலுக்கும் இப்போ கண்ணீர் முட்டும். பைக்கில தினமும் ஒன்னா போறோம். பேக்கில் இப்போ அவரை காணும். பீச்சில சுகமா கடலை போட்டோம். கடலுக்கும் இப்போ கண்ணீர் முட்டும். காதலிக்கும் போது அடகன்னு தெரியாது. கண்ணு முழிச்சுக்கிட்ட அந்த காதல் கிடையாது. அவ போனாலே போனா தண்ணீரை விட்டு வீணா. நான் காயப்பட்ட மயிரா இப்ப பாட்டுறேன். ஃபிகர் சுகர் மாதிரி நட்பு தடுப்பு ஊசிடா. ஃபிகர் சுகர் மாதிரி பசங்க உடம்ப உருக்கிடும். நட்பு தடுப்பு ஊசிடா உடஞ்ச மனசை தேத்திடும். வேணா மச்சான் வேணா இந்த பொண்ணுங்க காதலு. அது மூடி திறக்கும் போதே உன்னை கவுக்கும் கோட்டரு. கடலை போல காதல் ஒரு சால்ட் வாட்டரு. அது கொஞ்சம் கரிக்கும் போதே நீ தூக்கி போட்டுது. வளர்ந்த நட்பை விட்டு தேதிய போல கிழிச்சு போட்டா. தேவத அவரை நம்பி கெட்ட தோறு மட்டும் வெல்ல உன கபத்த புட்டா வெல்ல. என்ன பண்ணி என்னட அப்பவே நான் சொன்னேன். அவ
திறந்து விடண்டா கண்ணெல்லாம் மையா வைப்பாடா அதெல்லாம் பொய்யா வைப்பாடா உதட்டில் சாய வைப்பாடா உனக்கு காய வைப்பாடா கண்ணெல்லாம் மையா வைப்பாடா உதட்டில் சாய வைப்பாடா வேணா மச்சான் வேணா இந்த பொண்ணுங்க காதலு அது மூடி திறக்கும் போதே உன்னை கவுக்கும் கோட்டரு கடலை போல காதல் ஒரு சால்ட் வாட்டரு அது கொஞ்சம் கறிக்கும் போதே நீ தூக்கி போட்டுடு மம்மி சொன்ன பொண்ணை கட்டுன டாக்டர் இல்லடா நீயும் நாவடிக்கும் பொண்ணை கட்டு டவுசர் அவருண்டா மம்மி சொன்ன பொண்ணை கட்டுன டாக்டர் இல்லடா நீயும் நாவடிக்கும் பொண்ணை கட்டு டவுசர் அவருண்டா கண்ணை கலங்க வைக்கும் பிகர் வேணாண்டா எங்களுக்கு எங்க விஜய் டிவி போதுண்டா. நன்றி. இந்த நிகழ்ச்சி க்ளோஸ் அப் விஜய் அவார்ட்ஸ் நம்முடைய அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் ரிவைட்டல், வாலினி, சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில், ரூபி பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ், ஸ்டெப்ஸ்டோன் ப்ரொமோட்டர்ஸ், ஸ்பேஸ் பில்டர்ஸ், கிரீன் ஹோம்ஸ், விம் பார் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் ஹயாத். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் 4 பேரோட இப்போ பேசணும்னு ஆசைப்படுறோம். பாடலாசிரியர் திரு நா. முத்துக்குமார் அவர்கள், இயக்குனர் திரு சீனு ராமசாமி அவர்கள், நடன இயக்குனர் திரு நோபல் அவர்கள், கேரக்டர் ஆர்டிஸ்ட் திரு இனிகோ அவர்கள். இதுவரைக்கும் 3 முறை நினைக்கிறேன், இல்லை நான் முத்துக்குமார்? 3 முறை விஜய் அவார்ட்ஸ் வாங்கினவர். ரொம்ப வெகு சிலர் மட்டுமே. நன்றி. 3 முறை. அது எப்படிப்பட்ட ஒரு ஃபீல் விஜய் அவார்ட்ஸ் அப்படிங்கிறது? எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். விஜய் விருது அது வந்து தகுதியான கலைஞர்களுக்கு தகுதியான நடுவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு கொடுக்கப்படுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக தான் நான் நினைக்கிறேன். தொடக்க காலத்தில் முதல் விருது சிவாஜிக்கு வாங்கினேன்னு நினைக்கிறேன், பல்லேலக்கா பாட்டு. அப்புறம் ஒரு கல் ஒரு கண்ணாடி. அந்த நேரத்தில் அது வந்து ஒரு இளம் கலைஞனுக்கு மனசில் கொடுத்த உற்சாகம் இருக்குது இல்லைங்களா, அது வந்து இன்னும் நல்ல நல்ல படைப்புகளை கொடுக்கணும் அப்படின்ட்டு தொடர்ந்து பயணத்தில் நம்மளை நடக்க வைக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் விஜய் விருது வந்து வருஷம் வருஷம் புதிய புதிய அறிமுகங்கள் கொடுக்கும்போது அவங்க மனசில் அது கொடுக்குற உற்சாகம் பெரிய விஷயம். உங்கள் பாடல்கள் எப்போதுமே ஒரு வருஷத்தில் அதிகமான ஹிட் அடிக்கிற பாடல்கள்னால் நாமுத்துமார் பாடல்கள் ஆயிடுச்சு. உங்கள் பாடல்கள் நீங்களாக 2012 உங்களை ரொம்ப கவனிக்க வச்ச பாடல்கள் எதை சொல்லுவீங்க? 2012 மொத்தம் 104 பாடல்கள் எழுதியிருக்கேன். 33 படங்களில் 104 பாடல்கள். அதில் கிட்டத்தட்ட ஒரு 60 பாடல்கள் ஹிட் பாடல் வரிசையில் இருக்குன்னு நினைக்கிறேன். வில்லாட்டு, தாண்டவம், நீதானே என் பொன் வசந்தம், டோனி, வேட்டை, போடா போடி, சுந்தரபாண்டியன், அப்படி சொல்லிகிட்டே போகலாம். அதில் தாண்டவமில் ஒரு பாதி கதவு நீ அடி அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது பாடல் முழுக்க கதவையும் காதலையும் உருவகப்படுத்தியிருப்போம். ஒரு பாதி கதவு நீ அடி, மறுபாதி கதவு நான் அடி, பார்த்து கொண்டே பிரிந்திருக்கிறோம், சேர்த்து வைக்க காத்திருக்கிறோம், இரவு வரும் திருட்டு பயம், கதவுகளை சேர்த்து வைத்திடும், கதவுகளே திருடிவிடும், அதிசயத்தை காதல் செய்திடும் அப்படி போகும் அது. அப்புறம் பில்லாட்டூவில் இதயம் இந்த இதயம்னு, ஏன்னா இதயம்னு தொடங்கி நிறைய பல்லவிகள், நிறைய உலகம் முழுக்க நிறைய பாடல்கள் இருக்குது. இந்த பாடல் முழுக்க முழுக்கவே இதயத்தை பற்றின பாட்டு. அதில் நான் எழுதுனதில் ரொம்ப பிடிச்ச வரி, இதயமே இல்லை என்றால் என்ன நடக்கும் ஒரு கேள்வி கேட்டிருப்பேன். எல்லாருக்குமே இதயமே இல்லைன்னா என்ன நடக்கும்? கண்ணீர் என்ற வார்த்தையை மொழி இழக்கும். எனக்கு அந்த பாட்டு முடியும். ரொம்ப அழகாக அந்த பாட்டை பாடியிருப்பாங்க. யுவனோட இசை, அதே மாதிரி ஒரு பாதி கதவுல ஜிவியோட இசை, அந்த குரல் இப்படி சொல்லிட்டு போகலாம். மெரினாவில் வணக்கம் வாழ வைக்கும் சென்னை. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னென்னா கிண்டி பிரிட்ஜ் இருக்கு இல்லைங்களா, காசு தேட்டர் பிரிட்ஜு, அந்த பிரிட்ஜுக்கு மேலே மெட்ரோ ட்ரெயின் கட்ட பணி நடந்துகிட்ருக்கு, மெட்ரோ ரயில் பணி. அது மேலே ஒருத்தர் வந்து வணக்கம் வாழ வைக்கும் சென்னைன்னு எழுதியிருக்காரு. ஆக நிறைய பண்ணியிருக்கோம், வெஸ்டெல்லாம் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு கல் ஒரு கண்ணாடி குறிப்பிட்டு சொல்லணும், மிகப்பெரிய ஹிட்டு. வேணாம் மச்சான் வேணாம் அந்த பாட்டு. அதில் காதலுக்கும் வண்ணத்து பூச்சிக்கும் ஒப்பிட்டு ஒரு பாட்டு இருக்கும். காதல் ஒரு பட்டர்ஃப்ளையை போல வரும், வந்தால் அது கண்ணாமூச்சி ஆடிவிடும்,
சிறு பிள்ளை போல பின்னாலே ஓடு, காணாமல் போனால் கண்ணாலே தேடு, ஏமாற்ற பார்க்கும் பல முறை என்றாலும் மாட்டும் ஒரு முறை அப்படின்னு அந்த பாட்டு இருக்கும். எப்படியாவது காதல் கிட்டும்னு. ஆமாம். ஓகே. அண்ட் நோபல் மாஸ்டர் இருக்காங்க. கும்கி படத்தில் எல்லா பாடல்களுக்குமான கொரியோகிராஃபி அவங்க தான். எப்படி இருந்தது 2012ஆம் ஆண்டு உங்களுக்கு? எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். எனக்கு தமிழில் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு இடத்த பிடிச்சு கொடுத்த படம் சொல்லலாம். மறக்க முடியாத படம் கும்கி. ஓகே. இப்போல்லாம் ஒரு 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 சாங்குள்ள கதை சொல்கிறது அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டு வந்து இன்ஃபேக்ட் ரொம்ப காலத்துக்கு முன்னால் இங்கே இருந்தாலும் கூட சமீபத்திய காலங்களில் நிறைய உண்டு. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்டைல் எதுவும் பிளான் பண்ணுறீங்களா? 32 மூமெண்ட்டு தான் இருக்குது. அதுக்குள்ளே தான் கதக் பண்ணணும், அதுக்குள்ளே தான் ஃபோக் பண்ணணும், அதுக்குள்ளே தான் வெஸ்டர்ன் பண்ணணும், அதுக்குள்ளே தான் குத்துப்பாட்டு பண்ணணும், எல்லாமே அதுக்குள்ளே தான் பண்ணணும். ஸோ எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறோன்றது தான் மேட்டர். அந்த ஸ்பாட்டில் அந்த நேரத்தில் எப்படி ப்ரெசன்ட் பண்ண போகிறோன்றதை பொறுத்து தான் அது. ஓகே, தேங்க்யூ. அண்ட் சீனு ராமசாமி சார், ஒரு தென்மேற்கு பருவக்காற்று மூலமாக ஒரு மிகப்பெரிய மரியாதையை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தீங்க. அண்ட் நீர்ப்பறவை ரொம்பவும் கவனிக்கப்பட்ட மிக முக்கியமான படம். எல்லாருமே அதை பாராட்டி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் இருக்கிற நேரத்தில் உங்களுடைய கேமராமேனை இங்கே கூப்பிடணும். மிஸ்டர் பாலசுப்ரமணியம் வந்திருக்காரு. எஸ். ஆக்சுவலாக உங்கள் 2 படங்கள்லையுமே ஒளிப்பதிவும் சரி கதையும் சரி எதுவுமே வந்து அதீதமான சலனம் அப்படின்னு ஒன்று இல்லாமல் அதன் போக்கிலேயே போகக்கூடிய ஒரு ட்ராவல். இந்த படம் எப்படிப்பட்ட ஒரு முக்கியமான படம் உங்கள் கெரியரில் நினைக்கிறீங்க? நீர்ப்பறவை. அதாவது அடிப்படையிலே வந்து நான் ஒரு எதிர்வினை புரிகிற ஒரு ஆள். ஒரு உள் பேச்சு நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த உள் பேச்சு அப்படிங்கிறது வந்து எதிர்வினை தான். இப்போ அன்றாட பத்திரிகைகள் படிக்கிறோம், செய்திகள் படிக்கிறோம். அந்த பத்திரிகை செய்திகளுக்கு நம்ம எதிர்வினை புரிகிறோம். அப்படி கிட்டத்தட்ட நான் என்னோடய சிறு வயதிலிருந்து நான் கவனித்து வந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் மீனவ மக்களோட துயரம். அப்போ இந்த கடலுக்குள்ளே என்ன இருக்குது, இந்த கடலுக்குள்ளே என்ன நடக்குது, இப்போ இந்த கடலுக்குள்ளே ஒரு கடல் அரசியல் இருக்குது. அதை இப்போ இதை எக்ஸ்போஸ் பண்ணி நம்ம ஒரு படம் பண்ணால் என்ன அப்படின்னு. இப்போ தென்மேற்கு பருவக்காற்று அந்த படம் ஒரு தெற்கத்திய மக்கள் வாழ்க்கையை மையமாக வச்ச ஒரு படம். அதுக்கப்புறம் இப்போ நீர்ப்பறவைன்றது ஒரு கடலை மையமாக வச்ச ஒரு படமாக உருவாகுது. அப்போ களம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ கதை சொல்லும் பொழுது இப்போ குறிப்பாக சொல்லணும்னா இது மாதிரியான இப்போ ஒரு வியாபார பலமற்ற படங்கள், இதெல்லாம் கதை படங்கள், ஒரு பெரிய கதாநாயகன்களில் வளர்ந்து வருகிற கதாநாயகர்கள். ஏன்னா அப்போ வந்து இது மாதிரியான படங்களுக்கு வந்து ரொம்ப அழுத்தம் தேவைப்படுது. நிஜத்துக்கு அருகாமையில் போய் நம்ம கதை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. நேர்மை ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த மீனவ மக்கள் பற்றிய அழுத்தமான பதிவை நம்ம பதிவு பண்ணணும்னா அந்த களத்துக்குள்ளே, அந்த களத்திலிருந்து வெளியில் போகாமல், ஏன்னா ஒரு மீனவ கனவு கண்டா கூட போட்டில் போகிற மாதிரி தான் கனவு காண முடியும். அவன் சுவிட்சர்லாந்தில் போய் பாட்டு பாட முடியாது. ஏன்னா அப்படி இருக்கும்பொழுது அந்த மீனவ மக்களை பற்றி ஒரு அழுத்தமான பதிவாக அது இருக்கணும். ஸோ அந்த களத்தை விட்டு வெளியே போகாமல் ரொம்ப நேர்மையாக ஒரு படம் பண்ணணும்னு நினச்சேன். அதான் நீர்ப்பறவை. சூப்பர் சார். பாலசுப்ரமணியம் சார், ஆக்சுவலாக கடலோடு ஒட்டிய இடங்களை பதிவு பண்ணுறது வந்து டெக்னிக்கலாக சேலஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் எர்த் கலர், இன்னொரு பக்கம் ப்ளூ அண்ட் ஒயிட். ஸோ நேச்சுரலி அதில் கொஞ்சம் சிக்கல் இருக்குது அப்படிம்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் அதுதான் ஒரு கேமராமேனுக்கு சிறந்த வாய்ப்பு தன்னுடைய அழகியில் வெளிப்படுத்துறதுக்கு அப்படிம்பாங்க. நீர்ப்பறவையில் அது எவ்வளோ பெரிய சவாலான விஷயமா இருந்தது? ஆக்சுவலாக நீர்ப்பறவை வந்து எனக்கு உண்மையிலே ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ஸ்கிரிப்ட். என்னென்னா நார்மலாக ஒரு கேமராமேனுக்கு வந்து ஒரு க்ரீனில் பேக்லைட்டில் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். ஓப்பனாக ஒரு எந்த விதமான அதாவது 3D லேயர்ஸ் இல்லாமல் ஓப்பனாக ஒரு இடத்த வந்து நல்ல பிரைட் சன்லைட்டில் ஆப்போசிட் லைட் போட முடியாமல் ஒரு ஹீரோவோட ஃபேஸோ ஹீரோயினோட ஃபேஸோ அந்த கடலோட வேவ்ஸோட பிரைட்னஸ்க்கு மேட்ச் பண்ணி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுவே எனக்கு பிடிச்சிருந்தது முதல்ல. ரெண்டாவது இந்த படத்தோட ஸ்கிரிப்டு, சீனோட படம் முன்னாடி படமே ரொம்ப நல்ல ஸ்கிரிப்ட். பட் இந்த ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு நிறைய பெரிய படம் வாய்ப்புகள் வந்ததெல்லாம் விட்டுட்டு இந்த படத்தை வந்து எனக்கு பிடிச்சி பண்ணேன், அனுபவித்து பண்ணேன். இந்த படம் எனக்கு ரொம்ப ரசித்து ஒவ்வொரு ஃப்ரேமும் அப்படியே எனக்கு பிடிச்சி பண்ண படம் அது. அதுபோக எங்களுக்கு கொடுத்த நாட்கள் ரொம்ப குறைச்சி, ஒரு 45 நாளில் பண்ணுறதுங்கிற அந்த படம் ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டு கிளம்புற சீக்வன்ஸ் இருக்கும். அந்த மொத்த சீக்வன்ஸுமே ஒரு 2.5 ஹவர்ஸில் எடுத்தோம். 2.5 ஹவர்ஸில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நான் எடுக்கிற ஷாட் வந்து 65 ஷாட்லேருந்து 75 ஷாட் எடுப்போம். அதாவது ஒரு 6 ஷிஃப்டிங்,
60 ஷாட் 70 ஷாட் எடுப்போம். ஸோ அந்த குறிப்பிட்ட டயத்தில் எங்களால் என்ன பண்ண முடிஞ்சோ அதை பண்ணேன். எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு அந்த படத்தை. நேற்று கூட நான் அந்த படத்தை சும்மா போட்டு பார்த்தேன், நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சி இருந்தது அந்த படம். கிரேட். இன்னைக்கு சுந்தர பாண்டியன் படத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஹீரோக்கு இணையான ஒரு கேரக்டர். சசிகுமார் ஒரு பக்கம், இப்படி அந்த ஒரு பெரிய டீமோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? ஏன்னா நீங்களும் ஒரு கடினமான பயணத்திற்கு பிறகு ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கீங்க. எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ஆக்சுவலாக டைரக்டர் எனக்கு முன்னாடியே தெரியும், நீங்கள் இந்த ரோல் பண்ணுங்கள், அது வந்து ஹீரோவுக்கு ஈக்குவலான ரோல் தான் அப்படின்னு சொன்னார். அது சொல்லும்போது சொல்லி தான் சொன்னார், இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு அழுத்தமான பதிவாக இருக்கும், நீங்கள் பண்ணுங்கன்னாரு. நானும் வந்து அவரை நம்பி போனேன். அதே மாதிரி ஒரு அழுத்தமான பதிவு இன்றைக்கி எங்கே ஒரு வில்லேஜில் எங்கே போய் நின்னாலும் சரி தான் சுந்தரபாண்டியன் அந்த அறிவழகன் கேரக்டர் அவ்வளோக்குள்ள ரீச் ஆகிருக்குது. ஓகே, தமிழ் சினிமாவுக்கு இன்னொரு நம்பிக்கையான முகம். வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்ஸ் ஆல். தேங்க்ஸ் ஆல். தேங்க்யூ. அதிசய
உங்கள் விஜய். என்னாச்சு? பால் மேலே போச்சு, கேட்ச் பிடிக்கலான்னு பின்னாடியே போனேன், விட்டனா என்ன ஓரங்கட்டுறா ஜாட காட்டி ரொம்ப வாட்டி வதக்கிற. அவங்களுக்கு எந்த படம் பிடிச்சதுன்னு நான் கேட்டேன். கும்கின்னாங்க. பரவாயில்லைங்க, மனசில் வச்சுக்காதீங்க. அவங்க மனசில் கூட சொல்லியிருக்காங்க சார், கதாநாயகிக்கான ஓட்டு யார் போடுவீங்கன்னு நான் வந்து லிஸ்ட் பண்ண அனுப்பி போடுவேன். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய மனுஷன் பாருங்க. அவன் பொழுது போக்குக்கு ஒரு சிகர பாக்குறான், அவன் செலவு பண்ணதான் ஒரு லூசு தேடுறா. ரெண்டு பேருமே இங்க பொய்யா பழகுறா, ரொம்ப புடிச்சு போச்சுன்னா கை குலுக்கி பிரிகிறா. ஆக்சுவலாக அனிருத் வந்து ஒரு படத்தில் நடிக்க போகிறாரு ஹீரோவா அப்படின்னு கேள்விப்பட்டோம். இல்லை எனக்கே நீங்கள் சொல்லும் போது காமெடியாக தான் இருக்குது. பூமி என்ன சுத்துது, பூமனெஞ்சு கத்துது, ஏன் முன்னாடி சுக்குற கைய கட்டி நிக்குது. பெண்கள் ஒன்று சேர்ந்து நிலைநிறுத்தியது இது அப்படின்னு சொல்லலாம். இயக்குனர் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்களுடைய இயக்கத்தில் ஆக்சுவலாக படத்தோட ஹீரோ, அதாவது ஹீரோ தான் லீட் ரோல் பண்ணுறவர்னு தமிழ் சினிமாவில் ஒரு இலக்கணம் இருக்கிறதுனால அப்படி பார்த்தா படத்தோட ஹீரோங்கிறது விஜய் சந்திரசேகர் அவங்க தான். ஸோ ஆரோகணம் படத்தினுடைய அந்த டீமை மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் மாரிமுத்து அந்த படத்தில் அவர் தான் இன்னொரு ஹீரோ. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா ஒரு ஒரு பெண் இயக்குனர் அப்படிங்கிறதே கூடுதலாக கவனிக்கப்படக்கூடிய ஒருவர் தான். அவங்க எடுத்த உடனே கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சப்ஜெக்டில் கை வைக்கிறது ரொம்ப பயப்படக்கூடிய விஷயம். பட் யூ ஹவ் டன் இட். அந்த கேரக்டர் அவங்க உள்வாங்கியிருந்த விதம், அவங்க வந்து கொஞ்சம் மன ரீதியாக பாதிக்கப்பட்டவரா இல்லையான்னு நம்ம குழம்பக்கூடிய அளவுக்கான அந்த அந்த பேலன்ஸ் வாஸ் ரியலி கிரேட். எப்படி எடுத்த உடனே இப்படி ஒரு சப்ஜெக்ட்? ஆக்சுவலி இந்த சப்ஜெக்ட் பண்ணறதுக்காக தான் நான் டைரக்டர் ஆனேன். ஓகே, டைரக்டர் ஆகிறதுக்காக சப்ஜெக்ட் பண்ணல. ஓகே. சோ அப்ப எனக்கு அது சாய்ஸே இல்லையே. சோ யூ ஏன் அந்த மாதிரி ஒரு, ஏன்னா நான் ரொம்ப பக்கத்துல பார்த்த ஒரு விஷயம், நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், அது மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். என்னன்னா எப்பவுமே ஆளுங்களோட நெகட்டிவ்ஸ்ல தானே நம்ம ஃபோக்கஸ் பண்றோம், அந்த பாசிட்டிவ்ஸ்ல ஏன் நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது? பாசிட்டிவ்ஸில் ஃபோக்கஸ் பண்ணால் எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது தான் இவ்வளோ பெரிய ஆளுங்களெல்லாம் இப்படி இருந்திருக்காங்க. ஏப்ரஹாம் லிங்கன்லேருந்து நெப்போலியன் போனபார்ட் வர, அது ஒரு பெரிய ஒரு ஒரு ரெவலேஷனாக இருந்தது எனக்கு. அதை எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கணும்னு தான் இப்படி ஒரு படம். ஓகே. இந்த கேரக்டர் நீங்கள் பண்ண முடியும் நம்புனீங்களா ஃபஸ்ட்டு கதை சொன்னப்போ? சத்தியமாக நினைக்கல. பட் யூ டன் a good job. I think I am director's artist, so whatever she told me to do நான் பண்ணேன். Her eyes and I speak volumes, you know, so I had to tell her, நீங்க சும்மா ஃப்ரேம்ல வந்து அதை உணர்ந்தாலே போறோம், that's done. அந்த அளவுக்கு எனக்கு and I fell in love with her. ஓகே. மாரிமுத்து சார், நீங்களும் ஒரு டைரக்டர், இந்த கணவர் கதாபாத்திரம் இந்த படத்தில் பண்ணியிருந்தீங்க. ஆமாம் சார். அது எந்த அளவு, ஏன்னா அது வந்து கொஞ்சம் படத்தை பார்க்குறவங்க உங்களுக்கு கொஞ்சம் திட்டுற மாதிரியான கதாபாத்திரம் தான். ஓகே. நானே கூட திட்டினேன் பார்த்துட்டு. அப்படியா? இல்லை, அப்படி நல்லா நடிச்சிருந்தீங்க. தட்ஸ் அ திங். இந்த மாதிரி ஒரு படத்தில் நீங்கள் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு ரீசன் என்ன? ஆக்சுவலி வந்து லக்ஷ்மி மேடம் வந்து நான் மிஸ்கின் சார் படத்தில் தான் ஃபஸ்ட் ஃபிலிம் பண்ணேன். யுத்தம் சைடில் தான் ஒரு கேரக்டர் பண்ணேன். அப்போ தான் அவங்களோட நட்பு கிடச்சிது எனக்கு. ஸோ அப்போ அவங்க மனசுக்குள்ளே இந்த ஸ்கிரிப்ட் ஓடிக்கிட்டு இருந்தது, ஆரோகணம் ஸ்கிரிப்ட். அப்போ மைண்டுக்குள்ளே ரெடியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இந்த கேரக்டருக்கு ஒரு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் ஒன்றா நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரின்னு போய் கதை கேட்டேன். கதையில் வந்து ஒரு ரொம்ப பெக்குலியராக ஒரு பாயிண்ட்டை எடுத்து அவங்க டீல் பண்ணியிருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு என்னோட பாடி லாங்குவேஜுக்கு என்னோட நடை உடை பாவனைகளுக்கு ஒத்து வர்ற மாதிரி அந்த கேரக்டர் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஓகே. அது வந்து எனக்கு ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு ஆக்சுவலாக. மாரிமுத்து அண்ணாவோட கேரக்டர் நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா இவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாரு, இவ்வளோ தூரம் ஒரு ஒரு நடிப்பாக, அது நடிப்புன்னே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு பண்ணியிருந்தாரு. ஆனால் அவருக்கு அந்த ரெக்கக்னிஷன் கிடைக்கலையே. எவ்வளவோ மேடைகளில் நானும் விஜயும் போயிருக்கோம், நிறைய மேடைகளில் போய் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கோம். பட் மாரிமுத்து அண்ணாவை யாரும் கூப்பிடலையேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அந்த குறையை நீங்கள் தீர்த்துட்டீங்க. That's Vijay Awards. Thank you. All the best. நிறைய நல்ல படங்கள் பண்ணுங்க. Thank you. Thank you. Thank you so much. Thank you. 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 Thank you.
நம்ம எல்லாரையும் சொயின்னு சுத்த விட்ட மகிழினி மணிமாறன் அவர்களுடைய அந்த கும்கி பாடல் உங்கள் எல்லோருக்காகவும். நன்றி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதயமே இல்லை என்றால் என்ன நடக்கும்? கண்ணீர் என்ற வார்த்தையை மொழி இழக்கும். பூமி என்ன சுத்துது, பூமனெஞ்சு கத்துது, ஏன் முன்னாடி சுக்குறேன். ஐ லவ் யூ. அண்ணா வேணாம் மச்சான் வேணாம் இந்த பொண்ணுங்க காதலு, அது மூடி திறக்கும் போதே உன்னை கவுக்கும் தோக்கரு. டல் திவ்யா தூள் திவ்யாவா எப்படி மாறினாங்க? அடக்கி பிடிக்க முடியாத உங்க கடல் குதிரை, ஆக்டோபஸ் மீன போல வந்துட்டாட எதிரே. அடக்கி பிடிக்க முடியாத உங்க கடல் குதிரை. சும்மா விளையாட்டு, இது கூட விளையாடலன்னா எப்படி? நீங்க கமல் மாதிரியா ரஜினி மாதிரியா? என்ன மாதிரி நான் சற்று முன்பு பார்த்த
சென்னை சம்பந்தமான படம் வந்து இங்கே தொடர்ந்து எடுக்கிறதே இல்லை. அப்படி எடுத்தாலும் வந்து எங்களெல்லாம் ரவுடிங்கில் தான் காட்டுறாங்க. ஆனால் அப்படி கிடையாது, செம ஹீரோஸ் நாங்கள்லாம். செம கெத்தாக தான் இருப்போம் எப்போவுமே. காதல் போடும் தூரலில் தேகம் மூழ்கி போகுது, ஏதோ ஒரு ஆசை, வா வா கதை பேச, ஐயையோ. ஒரு முக்கியமான பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்க்க போறீங்க. நம்ம கொலவெறி அனிருத் உங்களுக்காக பெர்ஃபார்ம் பண்ண போறாரு. பூமி என்ன சுத்துது, பூம நெஞ்சு கத்துது, ஏன் முன்னாடி சுக்குறேன், கைய கட்டி நிக்குதே, டேமேஜான பீஸ் நானு, ஜோக்கர் இப்போ ஹீரோ ஆன, காஞ்ச மண்ணு ஹீரோ ஆன, சாஞ்ச தூணு நேர. ஹே என்னோட பேரு சீரானதே, ஹே என்னோட பாத நேரானதே, ஹே ஜீரோவும் இப்போ நூறானதே, அட நூறானதே. ஹே என்னோட பேரு சீரானதே, ஹே என்னோட பாத நேரானதே, ஹே ஜீரோவும் இப்போ நூறானதே, அட நூறானதே. ஹே வாழ்க்கை மெல்ல மெல்ல ஓகே ஆனது, ஜோலி வந்து இப்போ ஜாலியானது, பைக்கு ரைடு கூட ஹாப்பி ஆனது, காலம் வந்தது கெத்து ஆனது, எங்கேயோ போகும் காத்து இப்போ என் ஜன்னல் பக்கம் வீசும், என் கூட பிறந்த சாபம் இப்போ தன்னாலேயே தீரும். டேமேஜான பீஸ் நானு, ஜோக்கர் இப்போ ஹீரோ ஆன, காஞ்ச மண்ணு ஹீரோ ஆன, சாஞ்ச தூணு நேரான. பூமி என்ன சுத்துது, பூம நெஞ்சு கத்துது, ஏன் முன்னாடி சுக்குறேன், கைய கட்டி கைய கட்டி கைய கட்டி நிக்குதே. ஹே bam 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 bam. போதும் போதும் போதும், ரொம்ப இஷ்டமா இருக்குது. தேங்க்யூ 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 எவ்ரிபடி. ஆக்சுவலாக அனிருத் வந்து ஒரு படத்தில் நடிக்க போறாரு ஹீரோவா அப்படின்னு கேள்விப்பட்டோம். இல்லை, எனக்கே நீங்கள் சொல்லும் போது காமெடியாக தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை சார் நான் சீரியஸாகவே அப்படி ஒரு தகவல் வந்தது. அதான் இல்லை, அப்படி இல்லை, அது ஆமாம். ஏங்க அப்படி இல்லை அப்புறம் ஆமாண்ணா. ஹீரோ நடிக்கிறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இல்லை இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி? இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆக்சுவலாக அந்த படம் வந்து எனக்கு மியூசிக் கேட்க தான் வந்து நரேட் பண்ணார். அப்போ நரேட் பண்ணும்போது சூப்பராக இருந்தது. ஸோ அப்படியே அந்த மாதிரி தான். ஸோ அதனால் யூ வாண்ட் டு? இல்லை, அந்த மாதிரி தனிப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக கிடையாது. அந்த ஸ்கிரிப்ட் கேட்கும் போதே ஒரு 5 மினிட்ஸே ரொம்ப சூப்பராக இருந்தது. ப்ளஸ் 21 வயசில் ட்ரை பண்ணலாம், எப்போ ட்ரை பண்ணுறது? ஸோ ட்ரை பண்ணுவேன். ஓகே, இந்த கொலவெறி பாட்டு மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் ஹிட் அடிக்கிற இன்னொரு பாட்டை நீங்கள் பண்ணிட முடியும் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பாக முடியாது. கண்டிப்பாக முடியாது. வாய்? இல்லை, அது ஒருத்தருக்கு ஒரு வாட்டி தான் நடக்கணும்னு நான் நம்புகிறேன். அது ஒரு வாட்டி நடந்ததே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூஸாக அந்த எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணி போனாலே எனக்கு ஹாப்பி தான். உங்களுக்கு வந்து எந்த ஜானர் ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும்? ஏன்னா உங்களுக்கு எனக்கு வந்து ஃபோக் தான் ரொம்ப பிடிக்கும். ஃபோக் தான் ரொம்ப பிடிக்கும். ஒரு மெலடி சாங்கும் ஒரு ஃபோக் சாங்கும் பண்ணும்போது ஒரு நல்ல ஃபீல் வரும். ஓகே, ஹீரோவாக போகிறீங்க, பாடி பில்ட் அந்த மாதிரி ஏதாவது ஏற்பாடுலாம் நடக்குதா? கண்டிப்பாக கிடையாது. கண்டிப்பாக கிடையாது. ஓகே, ஆல் த வெரி பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ அனிருத். தேங்க்யூ தேங்க்யூ. பெருமை, புகழ்,
பிரம்மாண்டம், நேர்மை, அங்கீகாரம், கர்வம், கரகோஷம், கொண்டாட்டம். திறமையாளனை கலைஞனாய் அங்கீகரிப்பது விருது. நேர்மை விருதினை அங்கீகரிக்கிறது. அவ்வாறு தமிழ் திரையுலகின் உயரிய ஒரு பெயர், ஒரு புகழ், ஒரு விருது, விஜய் அவார்ட். எல்லா புகழும் இறைவனுக்கே. விஜய் அவார்ட்ஸ் கொடுக்கப்படுவதில்லை, இது விதைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் ஒரு உண்மையான மெடலை நான் நிற்கிறேன். ராஜா சாஹேப் பால்கே விருதினை இன்னும் நான் பெறவில்லை, இன்று நான் பெற்றுவிட்டதாக நினைக்கிறேன். ஒவ்வொரு நடிகனுக்கும் சொத்து நீங்க தர பாராட்டுகள் மட்டுமே. ஸோ இது ரொம்ப முக்கியமான அவார்டு எனக்கு. இட்ஸ் ரியலி ஸ்பெஷல். விஜய் டிவி கிட்ட நான் வாங்குற ஃபர்ஸ்ட் அவார்டு இது. ஊர்வலத்தில் 4-5 அவார்டு வாங்குறவங்களாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. இந்த ஒரே ஒரு விஜய் டிவி அவார்டு வாங்க நாங்க படுற எங்கள் டீமுக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ரெகக்னிஷன் விஜய் அவார்ட்ஸ் தான். தேசிய விருது என்பது ஜனாதிபதி விருது. விஜய் டிவி விருது என்பது ஜனங்களின் விருது. இது கைகளில் சேர காத்திருப்போர் பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கிறது. எனக்கு பெருமிதம், ரொம்ப பெருமிதமாக இருக்கிறது. இது ரசிகனுக்கும் நடிகனுக்குமான இடைவெளியை குறைத்து கொண்டாடப்படும் திருவிழா. இந்த அவார்டை எனக்கு கொடுத்தவர்களுக்கும் நன்றி. இது இன்னும் ஒரு தீபாவளி. வெயிட்டான ரியல் வெயிட். இந்த மேடையை மறக்க முடியாது. ரொம்ப ஸ்பெஷலான மேடை இது. திரைமறைவில் சேவையாற்றும் கலைஞர்களையும் திரையே வாழ்வாய் வாழும் கலைஞர்களையும் கௌரவிக்க மறப்பதில்லை. இங்க இருக்கிற செலிபிரிட்டிஸ் எல்லாருமே இன் டியூ ரெஸ்பெக்ட் டு தி சூப்பர் ஸ்டார். உச்சத்தில் இருக்கும் கலைஞர்களை மட்டுமல்லாமல் உண்மையான கலைஞர்களையும் கௌரவப்படுத்தி உன்னத விருது. சிவாஜி சார் கூட வேலை செய்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஆனால் அவர் பேரில் இந்த விருது பெறுதில் ரொம்ப பெருமைப்படுறேன். கம்பீரமாக விருது கன்னியை கையில் ஏந்தி ஒவ்வொரு கலைஞரின் பெருமிதமும் பெருமூச்சுமே விழாவின் வெற்றி. இங்கு கால் பதித்த கலைஞர்களின் தடங்கள் எல்லாமே என்றும் அழியா தமிழ் திரையுலகின் வரலாற்று சுவடுகளில். இந்த வருஷம் ஜூரியில் வந்து நானும் வந்து ஒன் ஆஃப் த மெம்பர்ஸாக இருக்கேன். ஜூரி வேலைங்கிறது வந்து உள்ளே போய் பார்த்தப்புறம் தான் வந்து எவ்வளோ கஷ்டமான ஒரு வேலை அப்படிங்கிறது தெரிஞ்சுது. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நானும் மேடையில் வந்து எதுக்காக யுவன் சங்கர் ராஜா வந்து நீங்கள் வந்து நாமினேட் பண்ணல அப்படின்னு சொல்லி அதை கேட்டேன். ஆக்சுவலி ஜூரியை கேள்வியை கேட்கக்கூடாது, அவங்களுடைய அம்பையர் டிசிஷன் இஸ் ஃபைனலுங்கிற மாதிரி தான் ஜூரி டிசிஷன். அதை மீறியும் நான் வந்து கேட்டேன். அது ஒரு ஆதங்கத்தில் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் ஒரு ஜூரியான ஒரு 5 பேர் பார்த்து செலக்ட் பண்ணி இது வந்து சிறந்த அவார்டு அப்படின்னு கொடுக்கறத விட, ஏன்னா வந்து எல்லா படங்களுமே வந்து நம்ம எடுக்கிறது வந்து மக்களுக்காக தான் வந்து ஒரு படம் எடுக்கிறோம். ஸோ மக்கள் ஆகியவங்க ஓட்டு பண்ணுறாங்க, ஓட் போட்டு செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு, அதுதான் கரெக்டாக உண்மையான அவார்ட் ஃபேவரட் கேட்டகரி. ஜூரி வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக பார்க்குற ஒரு விஷயம். அதில் வந்து நிறைய ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலாக மைன்யூட்டாக பார்க்குற ஒரு விஷயம் தான் வந்து ஜூரி அவார்ட்ஸ். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் மாஸ் அப்பீல், அதாவது மக்களுக்காக எடுத்த படம் மக்கள்கிட்ட எவ்வளோ பெருசாக வந்து சேர்ந்துருக்கு அப்படின்றதுல வந்து சிறந்த படம் எது அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஓட் போடுறதுலாம். லாஸ்ட் டைம் வந்து மங்காதாக்கு எனக்கு வந்து ஃபேவரட் டைரக்டர் கிடச்சிது. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அது. இது வரைக்கும் வந்து விஜய் அவார்ட்ஸில் வந்து இந்த மாதிரி ஃபேவரட் கேட்டகரியில் வந்து ஒரு பெரிய பஸ் வேனில் வந்து அவங்க ஓட்டு எடுப்பு வந்து நடக்கும். எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் போய் ஓட்டு எடுப்பாங்க. அப்புறம் வந்து ஆன்லைன் மீடியா அப்படின்னு சொல்லி ஒன்று விஷயம் இருக்குது, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அது வந்து எவ்வளோ பாப்புலர் அப்படின்னா வந்து போன வருஷம் வந்து 3 lakh என்ட்ரிஸ் வந்தது. இந்த வருஷம் வந்து 8 lakh என்ட்ரிஸ்க்கு மேலே வந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது வந்து அந்த ஆன்லைன் மீடியா ப்ரொமோஷனுங்கிறது எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். இப்போது இன்டர்நெட் வியூவர்ஸு, இன்டர்நெட்டில் வந்து ட்வீட் பண்ணுறவங்க, ஃபேஸ்புக்கில் வந்து அப்டேட் பண்ணுறவங்கலாம் வந்து ரொம்ப மைனாரிட்டின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம் இண்டஸ்ட்ரியில் நாங்கள். ஆனால் வந்து இட் ப்ரூவ்ட் அஸ் ராங். ஏன்னா வந்து ஒரு ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் வச்சு, அந்த ஸ்டேட்டஸ் வச்சு பல பேர் பல இடத்துல பேசுகிறாங்க. ஒரு ட்வீட்டை வச்சு பல பேர் பல இடத்துல பேசுகிறாங்க. அது ஒரு ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸோ ஒரு ட்வீட்டோ
எவ்வளோ வகையில் ரீச் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பெரிய விதத்தில் ரீச் ஆகுது. ஸோ ஆன்லைன் ஓட்டிங் பண்ணுறவங்க வந்து 3 lakhsலேருந்து 1 yearல வந்து 8 lakhs 5 lakhs ஜாஸ்தியாக இருக்குன்னா வந்து அதோடைய பவர் அண்ட் அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் ஒரு 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 விஷயத்தை கொண்டு போய் சேர்க்குறதில்ல அப்படிங்கிறது வந்து இப்போ நமக்கு கண்டிப்பாக கண்கூடா பார்த்துருக்கோம், பிரமிப்பாக இருக்கும். ஸோ அதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணும்போது நல்லது. ஸோ இந்த வருஷம் வந்து ஃபேவரட் கேட்டகரியில் வந்து எல்லாருமே இன்னும் பயங்கரமான போட்டி இருக்குங்கிறதுல டவுட்டே கிடையாது. கண்டிப்பாக வந்து தளபதி 2 பேருமே இருக்காங்க. ஸோ அதில் வந்து போட்டி பயங்கர கடுமையாக இருக்கும் அப்படிங்கிறதுல வந்து எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அதே மாதிரி வந்து ஃபிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து தளபதியோட 2 படம் இருக்குது, துப்பாக்கியும் இருக்குது, நண்பனும் இருக்குது. ஸோ அதுக்குள்ளேயே போட்டி ஜாஸ்தி இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு மக்கள் மத்தியில். ஸோ ஃபேவரட் டைரக்டர் அப்படிங்கிறது வந்து என்னோடய ஃபேவரட் டைரக்டர் தான் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது நான் வின்னர் அனௌன்ஸ் பண்ண அப்புறம் தான் வந்து எனக்கு தெரியும். ஸோ இந்த ஆன்லைன் மீடியா இந்த மாதிரி ஃபேவரட் கேட்டகரி இதை பற்றி வந்து பேசணுன்னு தான் நான் இங்கே வந்தேன். ஆக்சுவலி வந்து இது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத பேசணும் அப்படிங்கிறதுக்கு தான் வந்தேன். ஸோ பேசிட்டேன். ஸோ ஓட் போட்டவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் சப்போர்ட். விஜய் அவார்ட்ஸ் குழு சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறேன். ரசிகர்களின் மாபெரும் ஆதரவை தொடர்ந்து 7ஆம் ஆண்டில் காலடி எடுத்து வைக்கும் விஜய் அவார்ட்ஸ். ஒவ்வொரு ஆண்டும் ரசிகன் எக்ஸ்பிரஸின் மூலம் நேரடியாக ஒவ்வொரு ரசிகனையும் சந்தித்து வாக்கெடுப்பின் மூலம் அவர்களின் அபிமான நட்சத்திரங்களை அவர்களே நேரடியாக தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பை கொடுத்து வந்தது. அந்த வகையில் இந்த ஆண்டு இயல்பு வாழ்க்கை இயந்திரமாக மாறிக்கொண்டிருக்கும் இந்நாளில் இன்னொரு முயற்சியாக இணையதளம், SMS, ரசிகர்களின் எண்ணங்களையும் அவர்களின் நம்பிக்கையையும் ஒட்டுமொத்தமாக பெற்றிருப்பது 7th Annual விஜய் அவார்ட்ஸின் இன்னொரு வெற்றி எனலாம்.